அண்ட் நம்ம வந்து இன்றைக்கி வி ஹேவ் மிஸ்டர் மதுரை ராமகிருஷ்ணன் வித் அஸ். இவரை நீங்கள் நிறைய இதில் டிவி ப்ரோக்ராம்ஸில் பார்த்துருப்பீங்க. கலக்கப்போவது யார் அந்த மாதிரியான அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்திருக்காரு. ஸோ அவர் அதுக்கப்புறமா இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறமா நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் நிறைய மீடியாவில் நிறைய வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஆன் பிஹாஃப் ஆஃப் கிமி ஐ வெல்கம் ஒன்ஸ் அகைன் மிஸ்டர் மதுரை ராமகிருஷ்ணன். ஸோ அவரோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவையாக சொல்லி எளிய முறையில் நம்மளோட மனசுக்குள்ளே புகுத்துறது தான் வந்து அவரோட ஸ்டைலு. ஸோ அதில் வந்து அவர் வந்து நம்மளோட ஆர்கனைசேஷன், நம்மளோட ப்ரொஃபஷன், நம்மளோட பர்சனல் லைஃப்பை கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய சின்ன சின்ன கதை மூலமாக வந்து நம்மளுக்கு நிறைய வந்து விஷயங்களை இன்றைக்கி சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி அவரோட டே, அவருக்கு உண்டான ஸ்டேஜை நான் வந்து அவருக்காக கொடுக்க ஆசைப்பட்றேன். மதுரை ராமகிருஷ்ணன் சார். எண்ணிய முடிதல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அண்ணாய். இப்படி எதனா பேசுனா கைதட்ட வேணும். நீங்கள் இப்படி முறைச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பயமாக இருக்கு. ஒரு பாட்டி இப்படி கையை ஏதோ ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. பேரம் போனான், பாட்டி என்ன பாட்டி பண்ணுற அப்படின்னா, ஊசியில் நூல் கோத்துக்கிட்டு இருக்கேன்டான்னாங்க. ஊசியில் நூல் கோத்துக்கிட்டு இருக்கேன்டான். இந்த பேரம் சொன்னால் பாட்டி 1 மணி நேரம் ஆனாலும் நீ அதை பண்ண மாட்டேன். ஏன்டா அப்படின்னாங்க. ஊசி கீழே விழுந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நூல் கீழே விழுந்து 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, நீ வெறும் கையில் வாலாட்டிகிட்டு இருக்க பாட்டின்னா. அப்போ அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி, ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தைக்கிறது, மனிதனின் காது வழியே நல்ல நூட்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தைக்கிறதுன்னு அந்த பாட்டி கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. பைபிளில் ஒரு வாசகம் சொல்லுவாங்க, நான் விதைகளை தூவுகின்றேன், நான் விதைகளை தூவுகின்றேன், சில விதைகள் பாறைகளில் விழுகின்றன, சில விதைகள் பாறைகளில் விழுகின்றன, அவைகளை பறவைகள் புசித்து செல்கின்றன, சில விதைகள் முட்காட்டில் விழுகின்றன, அவற்றை மரங்கள் நசுக்குகின்றன, சில விதைகள் தண்ணீரில் விழுகின்றன, அவைகள் நீர்த்து போகின்றன, சில விதைகள் மட்டும்தான் செம்மண்ணில் விழுகின்றன, அந்த விதைக்குள் வீரியம் இருந்தால் அந்த வீரியம் மிக்க விதைகள் விருட்சமாகின்றன. பைபிளில் ஒரு வாசகம் வரும். நமக்குள்ள அந்த வீரியம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மனாக ஒரு கம்பெனியில் வந்து நம்ம விழுந்துட்டோம். இப்போ நமக்குள்ள ஒரு விருட்சம் வரணும் அப்படின்னா ஒரு வீரியம், ஒரு பவர், ஒரு வெறி நமக்குள்ள இருக்கணும்ல, நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு வெறி இருக்கணும்ல. அந்த வெறி நமக்குள் இருக்கிறதா என்ற கேள்வி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம். ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல ஒரு வேலை, இந்த வேலை தாங்க நமக்கான அடையாளம். கரெக்டாக? இப்போ நம்ம தெருலே இருப்போம், இந்த தம்பியோட வீடு எதுங்கன்னு கேட்டாக்க என்ன சொல்லுவாங்க, இந்த குபேல்கா கம்பெனியில் வேலை பார்க்குறாரு இல்லைங்க, அவர் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி சொல்கிறோம்ல. நம்ம பார்க்கக்கூடிய வேலை நம்மளுடைய அடையாளங்க. இந்த பேங்க்குக்காரர் வீடு இருக்குல்லங்க சொல்கிறாங்கல்ல, சார் இந்த இவர் கலெக்டர் ஆஃபீஸ் வேலை பார்க்குறாருல்ல, அவர் பையங்க சொல்கிறாங்கல்ல. நம்ம பார்க்கக்கூடிய வேலை நமக்கான உணவை தருகிறது, நமக்கு பார்க்கக்கூடிய வேலை உணவை தருது, உடைய தருது, இடத்தை தருது, அடையாளத்தை தருது. எல்லாத்தையும் தாண்டி பொண்ணே நம்ம பார்க்குற வேலை தான் சார் தருது. கரெக்டா? பொண்ணே நம்ம பார்க்குற வேலை தாங்க தருது. போனோன்னு என்ன கேட்குறாங்க, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு கேட்குறாங்களா? நான் போகிறப்ப என் கல்யாணம் லவ் மேரேஜ், எங்கள் மாமனார் வீட்டில் போகிறோம் பொண்ணு கேட்குறோன்ட்டு 10 பேர் உட்காந்துருந்தாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? பேச்சாளராக இருக்கேங்க. பேச்சாளர்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யோ பேச்சாளராக இருக்கோம்ப்பா, அங்கே போகிறப்ப பேசுவோம், அவங்க இது பண்ணுவாங்க, அதில் சன்மானம்லாம் வருங்க. அப்படியா? அப்போ வாடகைக்கு விட்றேன்னு சொல்லு அப்படின்றாரு. நம்ம ஊருக்குள்ளே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லி வச்சுருக்கோம். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேலை நமக்கான அடையாளத்தை தருது, நம்ம பார்க்கக்கூடிய வேலை ஒரு அங்கீகாரத்தை நமக்கு பெற்றுத்தருது. அதனால தான் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒர்க் இஸ் ஒர்ஷிப்னால எத்தனை நீங்கள் பெரிய வழிபாடுகள் இருந்தாலும் கூட இந்த வேலையை தாண்டிய ஒரு வழிபாடு இருக்கானா கிடையாது. பண்ணா எதுப்பா பக்தின்னாங்க. எது பக்தின்னு கேட்டாங்க. ஓஷோ ஒரு வார்த்தை சொல்றாரு, எது பக்தின்னு கேட்டப்ப, நீங்கள் எடுத்துக்கொண்ட செயலில் எத்தனை தூரம் தீவிரமாக இருக்கிறீர்களோ, ஒரு செயல் எடுக்கிறோம்ல, உங்களுடைய தீவிரத்தன்மையினுடைய முடிவுதான் பக்தியினுடைய அடையாளம்னு ஓஷோ கற்றுக் கொடுத்துட்டு போறாரு. ஒரு விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் போராடுறோம்ப்பான்னு சொல்கிறோம்ல. 2 வகையாக வேலை பார்க்கலாங்க. வேலையை 2 வகையாக பண்ணலாம். 1 கடமையை செய்கிறது,
ரெண்டாவது கடமைக்கு செய்கிறது. கரெக்டாக சார்? சார் தான் அதை புரிஞ்சு வச்சுருக்காரு. ஒன்று கடமையை செய்கிறது, ரெண்டாவது கடமைக்கு செய்கிறது. 4 மணி ஆயிடுச்சுன்னா கிளம்பிடுறோம்ப்பா அப்படின்றது கடமைக்கு செய்கிறது. அதாவது கடமையை செய்கிறது, கடமைக்கு செய்கிறது. எங்கள் ஊரில் 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று போட்டாங்க சார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம்னு. இந்த 100 நாள் வேலை திட்டம், நாங்கள் மதுரை பக்கம் கிராமம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் என்ன பண்ணாங்க, ஒருத்தன் குழி தோண்டிகிட்டே வந்தான், பின்னாடி இருக்கிறவன் அந்த குழியை மூடிக்கிட்டே வந்தான். ஒருத்தன் தோண்டிகிட்டே வர்றான், இன்னொருத்தன் மூடிக்கிட்டே வர்றான். இப்போ பின்னாடி இருந்து ஒரு பெரியவர் இதை பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்படியே 500 மீட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. குழியை ஒருத்தன் தோன்றான், ஒருத்தன் மூடுறான், தோன்றான் மூடுறான், தோன்றான் மூடுறான். இப்படியே போயிட்டே இருக்கு. எதுக்குடா இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியலை. ஒருத்தர் எதுக்கு தோன்றான், ஒருத்தர் எதுக்கு மூடிட்டே வர்றான்னு. இப்போ அந்த பெரியவர் போய் ஆர்வத்தை அடக்க முடியாமல் கேட்டார், தம்பியில் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? ஒருத்தன் குழி தோண்டிகிட்டே கஷ்டப்பட்டு தோன்றாங்க, ஒருத்தர் கஷ்டப்பட்டு இன்னையா பண்ணுறீங்க 2 பேரும்? அப்போ அவர் சொன்னார், இல்லை நாங்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்காக வந்தோம். நான் குழியை தோண்டுவேன், நடுவில் ஒருத்தர் மரம் நடணும், 3ஆவது ஒருத்தர் குழியை மூடணும். இந்த மரம் நடுறவே இன்னைக்கு லீவு. அதுக்காக நாங்கள் எங்கள் வேலையை பார்க்காம இருக்க முடியாதுங்க. நான் தோண்டுவேன், அவன் மூடுவேன், எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு போவோங்கன்னா. இது கடமைக்கு செய்கிறது. கரெக்டாக? சார் பேசும்போது அந்த மிஷினரியை காமிச்சார். அந்த மிஷினரியினுடைய அந்த டன்னே அவ்வளோ இருக்குங்க சார். கிட்டத்தட்ட எவ்வளோ வெயிட்டு சார் சொன்னீங்க? 2000 கிலோ அப்படின்னாரு அந்த டன். லைட்டாக ஒரு ஃபோக்கஸ் போனால் கூட, அவங்களுடைய மைண்ட் செட் லைட்டாக போச்சுன்னா கூட அவங்களுக்கும் பிரச்சனை, கம்பெனிக்கும் பிரச்சனை சார். சொல்லிகிட்டே வந்தார். எவ்வளோ பெரிய ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு ஒர்க்காக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த இடத்துல. இந்த கடமையை தாண்டி இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், அந்த ஃபோக்கஸ் என்னென்னு. இந்த கடமையை செய்வதுன்னா என்னன்னு, ஒரு பெரிய சிற்பி பாவை விளக்கு சிற்பம்னு கேள்விப்பட்டீங்களா? கோயிலில் இந்த பாவை விளக்கு சிற்பம்னு இருக்கும். ஒரு பெண் வந்து ஒரு விளக்கை ஏந்தி இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம். இந்த பாவை விளக்கு சிற்பத்தை அவர் செஞ்சு வச்சுருக்கார். இதே மாதிரி அப்படியே எக்ஸாக்டாக இன்னொரு சிற்பம் இருக்குது. ஒரு சிற்பம் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி அப்படியே இன்னொரு சிற்பம் இருக்குது, டிட்டோ போட்ட மாதிரி. இப்போ இதை பார்க்குறவங்க கேட்குறாங்க, இந்த 2 சிற்பத்தையும் கோயிலில் வைக்க போகிறீங்களான்னு. இல்லை இல்லை, ஒரு சிற்பம் சிதிலம் அடைஞ்சிருச்சுன்றார், ஒன்று சிதிலம் அடைஞ்சிருச்சுன்னு. இப்போ பார்த்தவர் கேட்குறாரு, சிதிலம் அடைஞ்ச மாதிரி தெரியவே இல்லையா? அப்படியே தானே சார் இருக்குது, இதில் எங்கே சார் சிதிலம் அடைஞ்சிருக்கு, உடஞ்ச மாதிரி எதுவுமே தெரியலையே அப்படின்னு. இல்லை அப்படி இல்லை, நீங்கள் அந்த சிற்பத்தோடைய பின்னாடி பாருங்கள். இந்த பெண்கள் வந்து கூந்தல் பின்னுவாங்கல்ல, கூந்தல் பின்னுறீங்களா? இல்லை, நம்ம இப்போ ஃப்ரீயாக வரதான், பின்னுறதுலாம் நமக்கு இப்பெல்லாம் தெரியவே தெரியாது. நம்ம பேசணுன்னா நம்மளை பின்னிடுவாங்க. இந்த கூந்தல் பின்னுறாங்கல்ல பின்னாடி, இந்த 3 பின்னல் போட்டு பின்னினாங்கன்னா முடிக்கும் போது 3 முடிச்சா போட்டு முடிப்பாங்களாம். 3 பின்னல் போட்டு பின்னாங்கன்னா கடைசியாக முடிக்கிறாங்கல்ல, அதை வந்து 3 முடிச்சு போட்டு முடிப்பாங்களாம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, 3 பின்னல் போட்டு கடைசியாக முடிக்கிறப்ப 2 முடிச்சு போட்டு முடிச்சிட்டாரு அந்த பாவை விளக்கு சிற்பத்தில். அது நான் தப்பு பண்ணிட்டேங்க, அதனால் இன்னொரு சிற்பம் பண்ணுறேங்கன்னு பக்கத்தில் இன்னொரு சிற்பம். வந்தவர் ஆச்சரியத்தோடு கேட்டார், அதெல்லாம் சரி, இந்த சிற்பத்தை எங்கே வைக்க போகிறீங்க? 80 அடி கோபுரம் இருக்குல்ல, இந்த 80 அடி கோபுரத்தில் 80வது அடியில் இந்த இடத்த வைக்க போகிறேன், இந்த சிற்பத்தை வைக்க போகிறேன். இந்த சிற்பம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 8 மாதம் ஆச்சு. அவர் சொல்கிறார், 8 மாதம் ஆச்சு. இந்த சிற்பம் பண்ணுறதுக்கு ஒரு 8 மாதம் ஆச்சு. அது சிதிலம் அடைஞ்சிருச்சுன்னு இன்னொரு சிற்பம். இப்போ ஒரு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு வந்தவர், எப்போ உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? 80 அடி கோபுரத்தில் 80வது அடியில் இருக்கிற இந்த சிற்பத்தில் பின்னாடி இருக்கிற கூந்தலில் 3 முடிப்பு போட்டிருக்கா, 2 முடிப்பு போட்டிருக்கான்னு யாருக்கு தெரியும்? யார் இதை வந்து பார்க்க போகிறாங்க? இதுக்காக நீ ஒரு 8 மாதம் செலவழித்து இன்னொரு சிற்பம் செஞ்சியா? இது யாருக்கு தெரிய போகுது? உன் தப்பு யாருக்கு தெரிய போகுதுன்னு அவர் சொன்னார், எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமேங்க, நான் பண்ண வேலை சரியில்லைன்னு எனக்கு தெரியுமேங்க. நான் ஒவ்வொரு முறை அந்த கோவிலை தாண்டி போகும்போதும் என்னுடைய வேலை சரியில்லைன்ற ஒரு கோபம் எனக்கு வருமே, என் மீது எனக்கு கொண்ட நம்பிக்கை போயிடுமே, என் வேலையில் நான் சரியில்லைன்னு என்னை நானே திட்டிக்கொள்வேனே. நான் அடுத்தவர்களுக்காக வேலை செய்யவில்லை, நான் எனக்காக வேலை செய்கிறேன். அடுத்தவர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக என்னுடைய வேலை கிடையவே கிடையாது. என்னுடைய வேலை என்னுடைய திருப்தி பண்ணுறதுக்காக. அவரால் மட்டும்தான் ஒரு தகுந்த சிற்பியாக இருக்க முடியும், ஒரு தகுந்த எம்ப்ளாயாக இருக்க முடியும். ஒரு மேனேஜரை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வேலை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது கடமையை செய்கிற மாதிரி முடிச்சுட்டு போயிடுவோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்ப்ளீட் அண்ட் ஃபினிஷ்னாங்க 2 விஷயம் இருக்குங்க வேலையில். ஃபினிஷ் பண்ணுறது, கம்ப்ளீட் பண்ணுறது. இப்போ மேனேஜர் ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க, முடிச்சிடுவோம் ஒரு 4:30 மணிக்கு. அதுக்கப்புறமும் அவருக்கு வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டோன்னு அர்த்தம், கம்ப்ளீட் பண்ணலை. கரெக்டாக? ஆனால் அந்த மேனேஜருக்கு தாண்டி ஒரு விஷயத்தை முடிச்சிட்டோன்னா அந்த ஒர்க் கம்ப்ளீட்டட், அங்கே முடிஞ்சிருது இல்லை.
அப்படி எம்ஆர் ராதா அவர்கள்ட்ட எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரத்தக்கண்ணீர் படம் பார்த்துருக்கீங்களா? ரத்தக்கண்ணீர் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இங்கே? ரத்தக்கண்ணீர் பார்த்துருக்கோம்ல சார்? ரொம்ப ஒரு கிளாசிக்கலான மூவி. இன்றைக்கும் அந்த படம் பார்த்தா உட்காந்து பார்க்கலாம். அவருடைய டைலாக்காக ரத்தக்கண்ணீர் பார்த்துருக்கீங்களா நீங்களா? எம்ஆர் ராதா தெரியுமா? தெரியும்ல? இங்கே நிறைய தெரியுமா தம்பி? அவன் என்ன, நீ தமிழ் தானே? அவன் ஏதோ ஒரு ஆந்திராலேருந்து ஜப்பான்லேருந்து வந்த மாதிரி உட்காந்துருக்கேப்பா. நீ ஜப்பான் கம்மியில் உன்னே தான் சொல்கிறேன். அந்தாங்க அப்படின்றாரு. எம்ஆர் ராதா தெரியுமா? தெரிஞ்சிருப்பீங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், எம்ஆர் ராதான்ற ஒரு கேரக்டர் இருந்தார் சார். எம்ஆர் ராதாவோட அந்த ரத்தக்கண்ணீர் படத்தில் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. எதுக்கு அந்த ஷாட் சொல்கிறேன்னா, ஒரு ஷாட்டு எம்என் ராஜம் அம்மா வந்து இவருக்கு வந்து குஷ்ட நோய் வந்துடும். அந்த படத்தில் வந்து அவருக்கு குஷ்ட நோய் வந்துடும். வந்ததுக்கப்புறம் எம்என் ராஜம் அம்மா வந்து தாசியாக இருப்பாங்க. இவர் குஷ்டரோகியாக வருவார். அவங்க பக்கத்தில் காந்தான்ற கேரக்டரில் வருவாங்க. இவர் குஷ்டரோகியாக திரும்ப அவங்க வீட்டுக்கு வரும்போது இந்த எம்என் ராஜம் என்ன பண்ணணுமா, எத்தி உதைக்கணும். அவரை அப்படி எத்தனோடனே அவர் கீழே போய் விழுகணும். அப்படி உதைச்சோடனே அவர் அப்படி போய் விழுகணும். இதுதான் ஷாட். இப்படி ஒரு காட்சி எடுக்கணும் அவங்க. இப்போ எம்என் ராஜம் எத்த மாட்டுறாங்க, உதைக்க மாட்டுறாங்க. ஏன்னா இவர் நடிகவேல், இவர் வந்து பெரிய ஆக்டர், கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார். இவரை போய் நான் எப்படிங்க உதைப்பேன், முடியாதுன்றாங்க. எம்என் ராஜம் சொல்கிறாங்க, இவரை வந்து என்னால் உதைக்க முடியாது, இவரை வந்து எத்த முடியாது, ஏன்னா இவர் பெரிய ஆக்டர். இப்போ எம்ஆர் ராதா அவர் சொல்கிறாரு, நான் வர்றேன் உதன்றார். இந்த அம்மா உதைக்க மாட்டேன்னுது. காலை எத்துறாங்க, உதைக்க மாட்டுறாங்க. இப்போ டேரக்டர் வந்து 7-8 டேக் போகுது. டேரக்டர் வந்து சொல்கிறாரு, ஒன்று பண்ணுவோம், நீங்கள் காலை அப்படி எத்துற மாதிரி உதைக்கிற மாதிரி காலை தூக்குங்க, நீங்கள் போய் உழுகிற மாதிரி உழுங்க, நான் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஷார்ட்டை ஓகே பண்ணிடுறேன். எம்ஆர் ராதா சொல்கிறாரு, டேய் காசு கொடுத்தவனை ஏமாத்தாதரா. இவர் சொன்ன வார்த்தை, காசு கொடுத்தவனை ஏமாத்தாதரா. அவள் வாங்குற காசுக்கு அவள் உதைக்கணும், நான் வாங்குற காசுக்கு நான் வாங்கணும், ஏன்னா அதுதான்டா என் வேலைன்னார். அடுத்தவர்களை ஏமாத்திடக்கூடாதுப்பா, நான் வாங்குற காசுக்கு நான் உதைக்கணும். அந்த அம்மா உதைக்கிற வரைக்கும் இவர் விடவே இல்லை. கடைசியாக 7 முறை வாங்கி அவர் கீழே விழுந்து, இப்படித்தான் நான் நடிப்பேன்னு ஒரு நடிப்பினுடைய அர்ப்பணிப்பாக இருந்ததால் மட்டும்தான் 2-3 தலைமுறை தாண்டி இந்த மேடையிலும் எம்ஆர் ராதா அவர்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வேலையினுடைய அர்ப்பணிப்பு நம்ம எடுத்துக்கொண்ட அந்த வேலையினை இன்னைக்கு அந்த படம் பார்த்தாலுமே அந்த அர்ப்பணிப்பு அங்கே போய் நிற்கிது இல்லை. இந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணர் காமிச்சாங்கல்ல, தேர் ஓட்டியாக வருவார் கிருஷ்ணர். கரெக்டாக, நான் வந்து சண்டையெல்லாம் போட மாட்டேன்ப்பா, தேர் ஓட்டியாக வரேன்னு ஒரு வேலையை எடுத்துக்கிறார். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிறப்ப கிருஷ்ணர் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்மயோகின்னாங்க. கர்மயோகினா என்னென்னா, யார் ஒருத்தன் தான் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப உற்சாகமாக செய்யக்கூடிய வேலையை ரொம்ப டெடிகேட்டிவாக இருக்கிறாங்களோ அவங்க கிருஷ்ணராக மாறுவாங்களாங்க. கர்ம யோகம் கிருஷ்ணர் கற்றுக் கொடுத்தது மகாபாரதத்தில். இந்த தேர் ஓட்டுறாங்கல்ல, இந்த கிருஷ்ணர் என்ன சொன்னாங்கன்னா, கடவுள்ட்டாங்க. இஸ் அ காட், அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு பாரதத்தில். இஸ் அ காட். இந்த காட் தான் தேர் ஓட்டுறார். அர்ஜுனன் அந்த தேரில் இருக்கக்கூடிய போர் வீரன். கரெக்டாக, இந்த அர்ஜுனன் தேர் ஓட்டுறாருல கிருஷ்ணர், இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ரைட் டர்ன் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். போர் சத்தத்தில் கேட்காது. ரைட் டர்ன், எப்பா வலது கை பக்கம் திரும்பப்பா அப்படின்னு சொன்னால் கேட்காது. அப்போ என்ன தெரியுமா பண்ணுவார் அர்ஜுனன், அவருக்கு ரைட் டர்ன் போகணுன்னா அவருடைய இடது கால் இருக்கும்ல, இந்த இடது காலை வச்சு முன்னாடி இருக்கிற கிருஷ்ணனுடைய கன்னத்தில் இப்படி வச்சு இப்படி தள்ளணும். இந்த காலை வச்சு கன்னத்தை இப்படி தள்ளணும். அவருடைய காலை எடுத்து கிருஷ்ணருடைய தோளில் வச்சு அவருடைய கன்னத்தை இப்படி தள்ளினாக்க தேர் வலது கை பக்கம் இந்த ஆள் கடவுள், இவர் கடவுள். நான் கடவுள், நீ எப்படா என் தோல் மேலே காலை வைக்கலான்னு கேட்கல. ஏன்னா இவர் கர்மயோகி, எடுத்துக்கொண்ட வேலை. இவர் காலை வச்சு இப்படி தோலில் இப்படி இப்படி கன்னத்தை இப்படி தள்ளணும். தள்ளினா வலது கை பக்கம் தேர் திரும்பும்னு அர்த்தம். இந்த காலை வச்சு இந்த பக்கம் இப்படி தள்ளினா தேர் இப்படி திரும்பணும்னு அர்த்தம். தான் எடுத்துக்கொண்ட வேலையில் கடவுளாக இருந்தாலும் கூட எவன் ஒருவன் தான் எடுத்துக்கொண்ட வேலையை முழுமையாக அர்ப்பணிப்போடு இருக்கிறானோ அவனால் மட்டும்தான் ஒரு கீதையை கொடுக்க முடியும்னு கிருஷ்ணர் மகாபாரதத்தில் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போறாரு. அவரால் மட்டும்தான்ப்பா காலம் கடந்து நிற்க முடியும். சார் அவர் என்ன பண்ணுவாரானா, குதிரை இருக்குல்ல, கிருஷ்ணர் ஓட்டினார்ல ஒரு குதிரை, இந்த குதிரையை முதற்கொண்டு அவர் தான் அந்த உண்ணி எடுப்பார். அந்த உண்ணி எடுத்தல்னு சொல்லுவாங்க, அந்த உண்ணி எடுக்கிறது முதற்கொண்டு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ தேர் ஓட்டுறன்னு தானே ஒத்துக்கிட்ட, நீ எதுக்குப்பா குதிரையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க? குதிரையை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஆள், நீ கடவுளியா, அதுக்கேற்றாப்புல ஏரியா, நீ மேனேஜரியா, நீ வந்து சீனியர் மேனேஜரியா, நீ வந்து எதுக்கு வந்து குதிரையோடைய க்ளீன் பண்ணுறேன்? கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த குதிரைக்கும் எனக்குமான உறவு வர வேண்டும் என்றால் இந்த குதிரையை நான் தான்ப்பா குளிப்பாட்டணும்னார். இந்த குதிரைக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் ஏற்படணும்ல.
என்ன அர்த்தம்னா, மேனேஜராக இருந்தாலும் அவர் கைகளும் அழுக்கானால் மட்டும்தான் அந்த கடைநிலை ஊழியரினுடைய வழி என்ன என்பது அந்த தலைமை பொறுப்பிற்கு தெரியும். நீங்கள் தலைமை பொறுப்பில் இருந்தாலும் கூட களத்தில் இருந்து போராட வேண்டும் என்பதை கீதை என்கிற ஒரு மிகப்பெரிய நூல் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த குதிரையை அவர் மாற்றுவார். பஞ்சாப்ல ஆரிஃப் கான் ஒருத்தர் இருந்தாங்க. நீங்கள் இதில் படிச்சிருக்கலாம், நியூஸில் கூட படிச்சிருக்கலாம். இந்த ஆரிஃப் கான் என்ன, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் சார். எனக்கு ரொம்ப படித்து நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். ஆரிஃப் கான் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 217 பேரினுடைய உயிரை காப்பாற்றினவர். ஆம்புலன்ஸில் கூட்டு போய் ஆம்புலன்ஸ்லேயே தங்குறாரு, ஆம்புலன்ஸ்லேயே இருக்கார். ஆம்புலன்ஸில் எந்நேரமானாலும் ஆம்புலன்ஸ் கூட்டு போவார். மாஸ்க் போட்டு என்ன பண்ணாலும். இந்த ஆரிஃப் கானுக்கு கொரோனா வந்துருச்சு சார். ஆரிஃப் கான் கொரோனா வந்து அவர் கிட்டத்தட்ட 13 நாட்கள் போராடி ஆரிஃப் கான் 217 பேரினுடைய உயிரை காப்பாற்றிய ஆரிஃப் கான் தன்னுடைய உயிரை கொரோனாவில் எடுத்தார். அத்தனை பேரையும் காப்பாற்றி தன்னுடைய உயிரை கொடுக்க அளவுக்கு கூட தயாராக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவரால் மட்டும்தானே இந்த காலத்தை வென்றவர்களாக மாற முடியுது.